என்ன மச்சி புலம்புற? எனக்கு மட்டும் முத்துலட்சுமி மாதிரி ஒரு அக்கா இருந்திருந்தா அவ சொத்துல பாதி ஆட்டை போட்டிருப்பேன். நான் போய் சொத்துல பங்கு கேட்டேன், தரமாட்டேன்னு அடிச்சு துரத்திட்டா. முதல்ல எங்க அக்காவை ஏதாவது பயமுறுத்த மாதிரி ஏதாவது பண்ணணும், சொத்துல பங்கு வாங்கணும். எனக்கு சரவணம் மீனானால பிரச்சனை, உனக்கு முத்துலட்சுமினால பிரச்சனை. பேசாம நம்ம 2 பேரும் இப்படி பண்ணா எப்படி? எப்படி? நம்ம என்ன பண்றோம்னா, இதான் பண்றோம். ஓகே, அப்படியே பண்ணிடலாம் மச்சி. சூப்பர் பிளான். இத பார், இந்த பிளான் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே, நான் வரேன். சார் போஸ்ட். ராஜீவ் கொஞ்சம் பாரு. வரேன். ராஜீவா? நான் தான். இதில் ஒரு சைன் பண்ணிருங்க. என்னப்பா என்ன அது? இரண்டு பிரிச்சாதானே தெரியும். என்ன எழுதிருக்கு சொல்லப்பா. ஒன்றும் இல்லைம்மா, அன்னைக்கு உமா டைவர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சா இல்லையா? அது சம்பந்தமா கோர்ட்ல ஹியரிங் இருக்கான், வர சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டா இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, இத்தனை வருஷமா அந்த பிசாசு கூட குடும்பம் நடந்ததே பெரிய விஷயம். டேய், 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. அதுக்கு நம்ம பண்ண முடியும்? பிறக்கிற எல்லா குழந்தைகளும் கடைசி வரைக்கும் அப்பா அம்மா கூடவே வளரணும்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. டேய், எப்படிடா இவ்வளவு சுலபமா பேசுற நீ? வேற வழி இல்லையம்மா. இத பாருடா, நம்ம குடும்பத்துல இப்படிலாம் நடந்து பழக்கமே இல்லையேடா. என்னங்க இவன்? நான் என்னத்த சொல்றது? யாரையுமே அண்ணி நிம்மதியா வாழ விடலையேப்பா. அதான்ப்பா ரொம்ப வருத்தமா இருக்கு. அது வாஸ்தவந்தா. 8 வருஷத்துக்கு முன்னால அவ பணக்காரியா இருந்தப்போ இவன் இழுத்துக்கிட்டு ஓடினாளே, அப்ப இருந்த அகங்காரம் திமிரு அதெல்லாம் அதிகமா இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறையல. என் பிள்ளையோட நிம்மதி அவ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டாளே. நாம இங்க உட்காந்து அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவ வீட்டுல அவ அப்பா நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பா ப்ளீஸ், தயவு செஞ்சு யாரும் உமாவை பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாமே. நான் முடிவு பண்ணிட்டேன், அவ இனிமே எனக்கு தேவை கிடையாது. பிரியாவுடைய வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணது மட்டும் இல்லாம, என்னைக்கு மீனாவுடைய லைஃப்ல அவ்வளவு பெரிய பாதகத்தை அவ செஞ்சான்னு நான் கேள்விப்பட்டேனோ அந்த நிமிஷமே அவளை என்னுடைய அடிமனசுடைய ஆழத்துல இருந்து தொடச்சு தூக்கி எரிஞ்சிட்டேன். வெறுப்பா இருக்கு அவ பேரை கேட்கறதுக்கு. எனக்கு மட்டும் இல்லம்மா, என் குழந்தைக்கு பிடிக்கல அவளை. உமாங்கிற பேரை கேட்டாலே அவ வெறுக்கிறா. அவ சாப்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர். நான் கோர்ட்டுக்கு போறேன். விவாகரத்துக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் சொல்லி அவங்க என்ன எங்க கையெழுத்து போட சொல்றாங்களோ அங்க கையெழுத்து போட்டு அவ சாப்டர் ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டு வர போறேன். உன் வாழ்க்கை இப்படி, இவ வாழ்க்கை எப்படியோ. அப்பா, உமாவோட என்னுடைய வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போன ஒரு கதை. ஆனா பிரியாவுடைய லைஃப் அப்படி இல்ல. பிரியா, ஒரு அண்ணனா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கண்ணா. அம்மா, அன்னைக்கு அந்த சஞ்சய் நம்ம வீட்டுக்கு வந்தபோது நாம எல்லாருமே நாக்கப்புடிங்கிற மாதிரி அவனை கேள்வி கேட்டோம். அப்பா அவனை கை நீட்டி அடிச்சாரு. அதுக்கு மேல அந்த ஐஜி போலீஸ் பட்டாளத்தோட வந்தாரு, அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாரு. அம்மா, அவன் உனக்கு செஞ்சது துரோகம்தான், நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் அவன் பிரதீப்பா இல்ல சஞ்சயா அப்படிங்கிற குழப்பம் வேற இருக்கு. அவன் பிரதீப்பா இருக்கிற பட்சத்துல நீ அவனை தண்டிக்கணும், அதுல எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனா ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி அவன் சஞ்சயா இருந்தானா, நீ அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. ஏய், என்னடா உளர்ற? அப்பா, நான் உளரல, நல்லா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். அப்பா, அந்த சஞ்சய் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த போது என்ன சொன்னான்? நான் பிரியாவை பார்த்தேன்,
பார்த்த உடனே அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் போய் சொன்னேன்னு சொன்னான். நம்ம பிரியாவை காதலிச்சதை தவிர்த்து அவன் வேற எந்த தப்பு செய்யலையே. அண்ணே, காதலிச்சுட்டு ஏமாத்துறது மட்டும் காதலுக்கு செய்யற துரோகம் இல்லையா அண்ணே? ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தன் கூட எப்படி என்ன வாழ முடியும்? அம்மா, நீ பேசுறதெல்லாம் சினிமாவுக்கு வேணும்னா சரியா வரும், வாழ்க்கைக்கு சரியா வராது. காதலிச்சவங்களோட மட்டும்தான் கல்யாணமும் நடக்கணும்னா இந்த உலகத்துல முக்காவாசி பேர் கல்யாணமே நடக்காது. எல்லாரும் தனிமரமா சுத்த வேண்டியதுதான். அண்ணே, நான் காதலிச்சது பிரதீப்ப தான். இப்ப சஞ்சயை மன்னிச்சு ஏத்துக்கோன்னா எப்படின்னு? அம்மாடி, இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் நீ இப்ப பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் நீ தாண்டி வந்துட்ட. அந்த சஞ்சய் ஊரறிய உலகமறிய உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவன் இப்போ உன்னுடைய புருஷன். இனி நீ ஒரு காலமும் பிரதீப்புடைய மனைவியாக முடியாது. டேய், ஏன்டா அவளை குழப்பற? அப்பா, நான் குழப்பெல்லாம் இல்லப்பா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த சஞ்சய் கிட்ட எனக்கு என்னமோ ஒரு உண்மை இருக்குன்னு தோணுதுப்பா. அவன் நல்லவன் மாதிரி தெரியுதான்ப்பா. சாயங்காலம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு காலையில நம்ம பிரியாவை கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணவன் அந்த பிரதீப். ஆனா அந்த சஞ்சய் என்னப்பா சொன்னா, சார் மண்டபத்துல உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எப்படி கூட்டு போனோ அதே மாதிரி தான் உங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய நிழல் கூட அவன் மேல படலன்னு சொன்னான். அதனால அப்பா, அவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது அவனை உறுத்துறதாலதான் இவளுடைய சம்மதத்துக்காக அவன் காத்திருக்கான். இதே அந்த அயோக்கியம் பிரதீப்பா அவன் இருந்திருந்தான்னா சத்தியமா சொல்றான், அவன் போலீஸ்ட மாட்டிருக்க மாட்டான், எஸ்கேப் ஆகி எங்கேயாவது போய் தலைமறைவா இருப்பான். ஆனா இவன் சஞ்சயா இருக்கிறதுனாலதான் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக போலீஸ் கிட்ட மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போய் அடியும் உதவி வாங்கிட்டு. அம்மா, எனக்கு என்னமோ நீ அவனை நம்பலான்னு படுத்துமா. பிரியா, இவன் சொல்றது மட்டும் உண்மைன்னு எப்படிமா தெரியும்? பிரதீப் ஏலகிரியில இருக்கான்னு சொல்றான். என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? நீ இவனை நம்பாதே. அம்மா, நீ நம்புமா. நான் சொல்றேன் நம்பாதே. நான் சொல்றேன் நீ நம்புமா. ஐயோ அப்பா, நான் சொல்றேன் நம்பாதே. இவங்க 2 பேர் சொல்றதையும் கேட்காத. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செய். அம்மாடே, அண்ணன் சொன்னதை மனசுல வச்சுக்க. நீ யோசி, உனக்கு எது சரின்னு படுதோ அது செய். என்னண்ணே இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து என்னண்ணே திருவிழாவில் குழந்தைங்க காணாம போனா பேபா நின்னுட்டு இருக்குமே, அந்த மாதிரி நின்னுட்டு இருக்க? இல்ல, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணுமா. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். என்னது, நமக்குள்ள ரகசியமா? என்ன ரகசியம் அப்படி? இல்லாம இருந்தா சரிதாம்மா, ஆனா இருக்குதோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன டவுட். அண்ணே, இருமா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன். நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ டென்ஷன் ஆகாம பொறுமையா கேட்கணும். அது இந்த ராஜி ரத்தத்திலேயே இல்லையே. நான் இப்ப சொல்லட்டுமா வேண்டாமா? சரி சரி சொல்லு. சுஷ்மா விஷயத்துல அவளுக்கு கேன்சர்னு நாம பயந்தோம். கேன்சரா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை ஒரு பையன் லவ் பண்ணான். இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. கடைசியில அவளுக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சது. அவ மேல கோவப்பட்டு நீ அடிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திட்ட. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்குமா? அது இப்பதாம்மா எனக்கு தெரிஞ்சது. அது என்னன்னு? அந்த டேப்லெட் நிஜம், அந்த பிரிஸ்கிரிப்ஷனும் நிஜம்மா. கேன்சரும் உண்மைதான். சுஷ்மாக்கு கேன்சருங்கிறது உண்மை. அண்ணே, ஆனா கேன்சர் நம்ம சுஷ்மாக்கு இல்ல. இவ அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு பேஷண்ட்டை பாப்பால்ல, அவங்களுக்கு தான் கேன்சர். அந்த பேஷண்டோட பேர் தான் சுஷ்மா. அவங்க தான் ஒரிஜினல் சுஷ்மா. நம்ம கூட இத்தனை நாளா இந்த வீட்டில் இருந்தவ பேரு சுஷ்மா கிடையாது. என்னென்ன சொல்ற? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரமா. ஷாமோட ஒய்ஃப் பேர் தாமா சுஷ்மா. மனைவி பேர் தான் சுஷ்மாவா? அவங்களுக்கு தான் கேன்சர். அவங்க தான் இப்ப சாக கிடக்குறாங்க. அவங்க தாமா இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி
மரணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம கூட நம்ம வீட்டில் இருந்தவ பேரு சுஷ்மா கிடையாது. ஆக்சுவலா அவ பேர் என்ன தெரியுமா? உன் பேரு தான், ராஜலட்சுமி. ஏன் பேரா? ஆமாம்மா. ஷாம் உன்னை காதலிச்சு உன் ஞாபகமாவே இருந்ததுனால அவருக்கு பிறந்த பொன் குழந்தைக்கு உன் பேரை வச்சிருக்காரு. ஆனா அவ இங்க வந்தா 2 ராஜலட்சுமிக்கும் குழப்பம் வருமேன்னு அவங்க அம்மா பெரிய அவ வச்சுக்கிட்டாங்க. என்னென்ன நீ பாட்டுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா சொல்லிட்டு இருக்க? இதெல்லாமே எனக்கு ஷாம் சொல்லிதாமா தெரியும். சரிண்ணே, இப்ப அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இவ ராஜலட்சுமியா இருக்கட்டும், அவ அம்மா சுஷ்மாவா இருக்கட்டும், அவ அப்பன் ஷாமா இருக்கட்டும், எனக்கு என்ன? நம்மள எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப நமக்கு அவங்களுக்கு என்னென்ன சம்பந்தம்? சுஷ்மா ராஜிய வளர்த்த அம்மா. சுஷ்மாவோட ஒரிஜினல் அம்மா நீதாம்மா. அண்ணே, இதையும் எனக்கு ஷாம் தாமா சொன்னாரு. என்னென்ன நீயும்? நான் எப்படி அவளுக்கு ஒரிஜினல் அம்மாவா ஆக முடியும்? நான் அவளை பெத்துக்கவே இல்லையே. என்ன என் வயித்துல நான் அவளை சுமக்கல. இந்த கேள்விக்கெல்லாம் பதில ஒருத்தர் உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க. அவங்க வாயாலேயே சொல்ல விரும்புறாங்க. யாருன்னு? கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கிற ஷாமோட வைஃப் சுஷ்மா. சாகரத்துக்கு முன்னாடி கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு விரும்புறாங்கம்மா. உங்ககிட்ட சில ரகசியங்களை சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. ராஜி, ரெடி ஆகுமா? நாளைக்கு நீ நானும் போய் பார்த்துட்டு வந்துடும். ஐயோ, என்ன சொல்றீங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாரா? சார், அவனை யாரும் அடிக்காம பாத்துக்கங்க. என் புள்ள அவன். சரி சார். என்னடி, என்ன பிரச்சனை? நம்ம பிரதீப் பிரியா வீட்டுக்கு போயிருக்கான். அத தெரிஞ்சுக்கிட்டு இவர் அங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காரு. ஐயோ, என்னத்த இப்படி சொல்றீங்க? ஏய், நீ எப்படி உள்ள வந்த? நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க தான் என்ன கவனிக்கவே இல்ல. இப்ப என் புருஷனை ஜெயில போட்டாங்களா? நில்லுங்க. என் புள்ள என்ன பண்ணீங்க? பேரனையே லாக்கப்ல போட்டீங்க. என்ன, போலீஸ்ல யாராவது இன்ஃபார்மர் வச்சிருக்கீங்களா? இத பாருங்க, யாரா இருந்தா என்னங்க, ஐஜி பிள்ளைய ஜெயில போட்டா யாரும் சொல்ல மாட்டாங்களா? எதுக்காக இப்ப அவனை ஜெயில போட்டீங்க? அவனை உள்ள போட்டு அடிச்சீங்களா? அடிக்காம உன் பிள்ளைய கொஞ்சம் சொல்றியா? அவன் பிரியா வீட்டுல போய் கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அவன் பிரியா வீட்டுக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனே தான் எனக்கு போன் பண்ணி நான் பிரியா வீட்டுல இருக்கேன், நான் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னான். ஏங்க, போன் பண்ணி சொல்லிருக்கான். அவன் எப்படிங்க தப்பானவனா இருக்க முடியும்? தப்பானவன்னு நான் சொன்னேனா? அவன் நம்ம பிள்ளை இல்லன்னு தான் சொல்றேன். மாப்ள, என்ன மாப்ள இது? இல்லத்த, நம்ம வீட்டு பிள்ளை திறதல. ஆனா இவ அப்படி இல்லையே. இல்ல மாமா, இவர்தான் மாமா பிரதீப். உன்னை ஏதாவது கேள்வி கேட்டனா பேசாம இரு. ஏங்க, அவளை விடுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. நம்ம பிள்ளை எதுக்காக ஜெயில போட்டிருக்கீங்க? இந்த பார், அவன் நம்ம பிள்ளை இல்லன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப நம்ம பிள்ளை எங்கங்க? அப்ப இத்தனை நாள் அவன் எங்க போனா, என்ன ஆனா? அதானே ஏன் மாப்ள, இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்து 5 மாசம் ஆகுது. இவன் பிரதீப் இல்லைன்னா 5-6 மாசமா நம்ம பிரதீப் எங்க? அதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனா அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் உள்ள வச்சிருக்கேன். இவன் கிட்ட தான் உண்மையை வர வைக்க போறேன். அவன் உண்மையை சொல்லலன்னா? இந்த பார், போலீஸ் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏங்க, இவன் பிரதீப் இல்லன்னு நிச்சயமா தான் சொல்றீங்களா? என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் பிரியா வீட்டுக்கு போறேன், என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சத்தியமா நம்ம புள்ள சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் நேர்மையானவனே கிடையாது. இவனை லாக்அப்ல வச்சு விசாரிக்கும் போது இவன் கிட்ட கொஞ்சம் கூட பொய் இல்ல. அதுவும் இல்லாம பிரதீப்போட பாடி லாங்குவேஜ் எனக்கு நல்லா தெரியும். அவன் போலீஸ் வீட்டிலே வளர்ந்தவன். போலீஸை பார்த்து பயப்படுற ஆள் இல்ல.
ஆனா இந்த பையன் பயப்படுறான். இத்தனை நாளா இதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அத்தை, அவன் அம்னீஷியால இருந்தான். டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பிரியா அவனை குணப்படுத்தினான். அதனால அவன் நல்லவனை மாறிட்டான்னு நாம நினைச்சோம். பாசம் நம்ம எல்லார் கண்ணையும் மறைச்சிடுச்சு. இப்பதான் அவன் பிரதீப்பா இருக்க மாட்டான் அப்படிங்கிற சந்தேகமே வருது. மாமா, அவர் உங்க எல்லாரையுமே நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. என்னை யூஸ் பண்ணி எப்படி எனக்கு குழந்தை கொடுத்தாரோ அதே மாதிரி பிரியாவையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நீங்க எல்லாரும் ஏமாந்துடாதீங்க. ஏய், முதல்ல இங்க இருந்து போ. ஆஹா, நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் என் புருஷன், அவர்கிட்ட நான் பேசணும். அம்மா, அவ இன்னொரு தடவை அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்தா நீயும் அவளோட சேர்ந்து அவுட் ஹவுஸ்க்கு போக வேண்டியதா? ஏண்டி என் உயிரை வாங்குற? வாடி வந்து தொலைடி. இது பாருங்க மாமா, ஜெயில இருந்து அவர் அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. உள்ள வச்சு நொங்குன்னு நொங்குங்க. என் வயிற்றுல வளர புள்ளைக்கு அவர் தான் அப்பான்னு எப்ப ஒத்துக்கிறாரோ அப்ப ரிலீஸ் பண்ணுங்க, போதும். சரியா? வராத்த வாங்க, இங்க நின்னா திட்டுவாங்க. போர் அடிக்குது, பேசிட்டே இருக்கலாம். வாங்க பாட்டி, பாரு. வாய் கோச்சுக்காதீங்க, வாங்க. போடி. ஏங்க, ஸ்னேகா, 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 இது பாரு, கேடா கூடமா ஏதாவது பண்ணி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இத பாரு, இந்த கதிர் திருந்திட்டான். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். என்னது? ஆமா, கண்டிப்பா நான் சண்டை போட வரல, சமாதானம் பேச தான் வந்தேன். இனிமே நான் மீனா வழிக்கு போறதில்ல, அவளை தொந்தரவு பண்ண போறதில்ல. இப்ப நான் மீனாவையே மறந்துட்டேன். மீனா நீ என்கிட்ட சொல்லிப்பாரு, முதல்ல நான் யாருன்னு தான் கேட்பேன். என்ன ஸ்னேகா, உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? ஒரு அடிக்கே எவ்வளவு திருந்திட்ட? இத்தனை நாளா மீனா கிட்ட போய் ஒரே ஒரு தடவை என் கூட வந்துருன்னு சொல்லி கெஞ்சினது மிரட்டினதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அன்னைக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சே பார்த்தேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கர்ப்பம் ஆயிட்டா, அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் அவளை என் கூட வந்துருன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால இனிமே நான் அவளை கூப்பிட போறதில்லை. இதுக்கு மேலேயாவது நீ திருந்துனா சரி. ஸ்னேகா, ஒரு நிமிஷம். மீனாவை இனிமே என் கூட வா, என்ன சந்தோஷப்படுத்துன்னு சொல்ல போறதே இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக நீ வந்துரு.